ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. நாம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மருத்துவ தேர்வு வாரியத்தில் வெளியிடப்பட்ட வில்லேஜ் நர்ஸ், அதாவது கிராம செவிலியருக்கு பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ எப்படி இந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் சொல்ல முடியாது, இல்லை எக்ஸாம் கிடையாது, எத்தனை எக்ஸாம் கிடையாது, ஒன்லி உங்களுடைய 10th 12th ப்ளஸ் டிப்ளமோ நர்சிங் மார்க்கை பொறுத்து தான் மெரிட் லிஸ்ட் விட போகிறாங்க. வாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த மாதிரி vh123.mrponline.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்க்ளைமரில் ஒரு செக் பாக்ஸை கிளிக் கொடுத்து ரெஜிஸ்டர் கிளிக் நவுன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நவுன் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக. இதில் எல்லாம் கேட்கும், உங்கள் நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஜெண்டர் என்ன, இமெயில் அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுக்கு கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஏஜ், உங்களுடைய அந்த பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, நீங்கள் இதுக்கு அடுத்து ஃபர்தராக லாகின் பண்ணி பார்க்கறதுக்காக. அடுத்து உங்கள் பிரைமரி மொபைல் நம்பர், ரெண்டாவது செகண்டரி மொபைல் நம்பர் வச்சுருந்தா கொடுங்க. அப்புறம் இந்த கேப்சாவில் டிஸ்பிளே ஆகும், அதை கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி அதில் டைப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதில் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், இமெயில் ஐடி, உங்களுடைய பாலினம், மொபைல் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்ததுனால ஆல்ரெடி டிஸ்பிளே ஆகிடும். நீங்கள் அடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம், அப்புறம் உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பர் ப்ளஸ் பேன் நம்பர். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்கணும்னு கண்டிப்பாக கிடையாது, ஆனால் கொடுக்கறது நல்லது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் டங், உங்களுடைய தாய்மொழி, உங்களுடைய திருமணமான நிலை, திருமணமானவரா திருமணமாகாதவரா, அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த், உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய நேட்டிவிட்டி அண்ட் கம்யூனிட்டி பற்றி டீடைல்ஸ் கேட்கும். அதில் உங்கள் நேஷ்னாலிட்டி என்ன, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டு, நேட்டிவ் ஸ்டேட்டு, கம்யூனிட்டி, உங்களுடைய கேஸ்ட்டு, ரிலீஜியனு, அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு யார் இஷ்யூ அத்தாரிட்டி, இஷ்யூ தாலுக்கா, இஷ்யூங் அத்தாரிட்டி யார், சர்டிஃபிகேட் நம்பரு, டேட் ஆஃப் இஷ்யூ, இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போகணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, வில்லேஜ் நேமு, தாலுக் நேமு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோடு கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய இப்போ கம்யூனிகேஷன் அட்ரஸும் நீங்கள் உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா அந்த செக் பாக்ஸை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் சேம் அட்ரஸ் வரும். இல்லை எனக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு, நான் இப்போதைக்கு இருக்க அட்ரஸ் வேறு, எனக்கு எந்த தபால் எதுவும் வரணும்னா எனக்கு இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் அதுக்கு தனியாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க செக் பாக்ஸ் கிளிக் பண்ணாமல். அடுத்து எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு போகும். அதில் உங்களுடைய 10th 12th உங்களுடைய டிப்ளமோ நர்சிங் சர்டிஃபிகேட்டுடைய இயர் ஆஃப் பாசிங், டோட்டல் மார்க் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் பர்சன்டேஜ் வந்துடும். அப்புறம் வந்து நீங்கள் 10th 12th தமிழ் மீடியம் படிச்சிங்களா அப்படிங்கிற இது கேட்கும். எஸ்னா எஸ், நோனா நோ. ஏன்னா அதுக்கு வந்து பிஎஸ்டிஎம்ல ஒதுக்கீடு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் இதில் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் அந்த நம்பர், ஏன்னா பண்ணலன்னா நம்ம இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த டேட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸு, உங்கள் பிஎஸ்டிஎம் டீட்டெயில்ஸு, உங்களுடைய டிசபிலிட்டி பர்சன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கோவிட் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, கோவிட் டைமில் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒர்க் பண்ணலை அப்படின்னா நோ கொடுங்க, ஒர்க் பண்ணீங்கன்னா எஸ் அப்படின்னு கேட்கும். ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ அந்த COVID-19 ஒர்க் அப் ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த டேட்டு, மந்த்து, இயரு, எப்போ நீங்கள் அது வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, அந்த இயர் எண்டு, அதோட இது எத்தனை மாதம் எத்தனை இது ஒர்க் பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸு. அப்புறம் பிஎஸ்டிஎம், நீங்கள் தமிழ் வழி கல்வியில் பயின்றீங்க அப்படின்னா
எஸ். இல்ல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துருந்தா நீங்க அதுக்குள்ள சர்டிபிகேட்டை பின்னாடி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் நீங்க மாற்றுத்திறனாளி அப்படின்னா எஸ் கொடுங்க. நோன்னா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா எந்த வகையான நீங்க மாற்றுத்திறனாளி, உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து மாற்றுத்திறனாளி ஊனம் இருக்கு அப்படின்னு கேட்கும். அப்புறம் அடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்க டீடைல்ஸ் வந்து சர்வீஸ் டீடைல்ஸ். நீங்க இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சர்வெண்டா, அரசு ஊழியரா அப்படின்னு கேட்கும். நோ கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை. நோ கொடுத்தா நீங்க இல்ல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்க, என்ன டெஸ்டினேஷனு, நீங்க எப்போ அந்த சர்வீஸை ஜாயின் பண்ணீங்க, உங்க சர்வீஸ் எத்தனை இயர்ஸ் இப்போ சர்வீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்கும். அது வந்து சேவ் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 500 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே இருக்கணும். அது 10th மார்க் ஷீட்டு அது வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இனிமேல் அப்ளை பண்ணுறதுக்குள்ள பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும். ஃபோட்டோ சைன் மட்டும் ஜேபிஜி ஃபார்மெட்டு. எஸ், 10th மார்க் ஷீட் வந்து மேக்ஸிமம் 3 எம்பிக்குள்ளே இருக்கணும். பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும். அடுத்து 12th மார்க் ஷீட்டும் அதே மாதிரி 3 எம்பிக்குள்ளே இருக்கணும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில். அப்புறம் உங்க டிப்ளமோ மார்க் ஷீட் இருக்குல்ல நர்சிங், அதுவுமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் 3 எம்பிக்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கல்ல கவுன்சிலில், நர்சிங் கவுன்சிலில், அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து 3 எம்பிக்குள்ளே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுன COVID-19 டைமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் 3 எம்பி இருக்கணும். அப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல அதுவும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் 3 எம்பி ஸ்கேன் பண்ணி 3 எம்பிக்குள்ளே இருக்கணும். அதையும் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், தமிழ் வழி கல்வி சான்று, அதையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் 3 எம்பி எடுத்து கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களே டீடைல்ஸ் இந்த மாதிரி வரும். அடுத்து நீங்கள் இது வரைக்கும் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே ப்ரிவியூ வரும். அதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் போகும். அங்கே போயிட்டு நான் நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் போடுற மாதிரி ஃபீஸ் டீடைல்ஸ், அதாவது எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்டி, டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன், அப்புறம் வந்து விடோஸ், இவங்களுக்கெல்லாம் 300 ருபீஸும், மற்ற அதர் காஸ்ட் அதாவது பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் 600 ரூபா ஃபீஸ் இல்லை. அதையும் கட்டிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் ஆன்லைன் ஆயிடும். அப்புறம் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உள்ள டீடைல்ஸ் வந்து உங்கள் ஃபார்ம் அக்செப்ட் ஆயிடுச்சா, ரிஜெக்ட் ஆயிடுச்சா, அடுத்த அப்டேட்டை வந்து உடனுக்குடன் யூடியூப்ல போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.